முதலமைச்சராக தவேக தலைவர் விஜய் பதவியேற்ற பிறகு தலைமைச் செயலகத்திற்கு சென்று முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். முதலமைச்சராக விஜய் பதவியேற்ற பிறகு அவருடைய இந்த ஆட்சியின் மீது என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன, அதனை எப்படி அவர்கள் எதிர்கொள்ள இருக்கிறார்கள் போன்ற பல கேள்விகள் எழுகின்றன. அது சார்ந்த கருத்துக்களையும் அமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்கள் அளித்த அந்த பேட்டியில் நாம் பார்த்தோம். இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக தவேக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கும் திரு ஆரோக்கிய சதீஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதே போன்று விமர்சகர் திரு நந்தகுமாரும் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் இருவருக்கும். முதலில் திரு, நீங்க சொல்லக்கூடிய பல்வேறு விமர்சனங்கள் அல்லது ஒரு நடிகர் விஜய் என்று இருந்தவர் அரசியல் தலைவர் விஜயாக மாறினாரா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இப்போ முதலமைச்சர் விஜயாகவே அந்த மாநாடு நடந்ததிலிருந்து ஒரு 2 ஆண்டுகள்ல அவர் மாறி இருக்கார். இப்போ இப்படியான ஒரு வளர்ச்சி, ஒரு ஏறுமுகம் அன்று அந்த நிலை இன்னமும் அப்படியே தொடரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது நிறைய சவால்களை சந்திக்க நேரிடும் நினைக்கிறீங்களா? இல்லை, நீங்க சொன்ன மாதிரி அவர் நடிகராக இருந்தவர் கட்சி தலைவராக மாறி அதுக்கப்புறம் இப்போ முதலமைச்சராக மாறி இருக்காரு. இந்த முதலமைச்சராக மாறும்போது அவர் கட்சிக்கு மட்டும் இல்லை, அவர் சொன்ன மாதிரி 8 கோடி மக்களுக்கும் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாத்துக்கும் நம்ம தான் முதல்வர்னு சொல்கிறாரு. இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பெட் ஆஃப் ரோசஸ்லாம் கிடையாது. அந்த பதவிங்கிறது பெட் ஆஃப் தான்ஸ் தான், முள் படுக்கை தான். அது என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் தமிழகத்தினுடைய பொருளாதார நிலைமை. ஏன்னா ஒரு பக்கம் நாங்கள் ஜிஎஸ்டிபியில் க்ரோ ஆகிட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடன் சுமை 10,71,000 கோடி இருக்குது. அப்போ நம்ம ஐபிஆர்ஆர்னு சொல்லுவோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டு ரெவென்யூ ரெசிப்ட்டுங்கிற ஒரு மெட்ரிக் இருக்குது. எந்த ஒரு மாநிலத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய வரி வருவாயிலிருந்து ஒரு 15% வரைக்கும் நம்ம வட்டி கட்டிகிட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ கடந்த இன்டரிம் பட்ஜெட், இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பட்ஜெட்டை எடுத்து நீங்கள் வட்டி பார்த்து அதில் இருக்கக்கூடிய வருவாயும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ரெவென்யூக்கு ஐபிஆர்ஆர் என்ன 23% ஒர்க் அவுட் ஆகுது. 15க்குள்ளார இருக்க வேண்டியது 23% இருக்குது. ஸோ அப்போ இது நிதிநிலை நெருக்கடிங்கிறது ஒரு பெரிய சவால். ஏன்னா இவங்க நிறையா நலத்திட்டங்களும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த நலத்திட்டங்கள் எல்லாம் அவர் செவ்வனே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தணும். அதுக்காக தான் இன்றைக்கி அவர் ஓப்பனாகவே மக்கள்கிட்ட கேட்டிருக்காரு. எந்த இடத்துல எங்கே எப்படி இருக்குதுன்னே தெரியாது, உள்ளார போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் நான் உங்ககிட்ட கேட்குறது என் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அதே மாதிரி எனக்கு ஒரு கால அவகாசம் கொடுங்க, நான் உங்கள்கிட்ட சொன்னதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு. அடுத்த சவால் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சட்டசபையில் இருக்கக்கூடிய அந்த எதிர்க்கட்சிகள். இப்போ இன்றைக்கி எல்லாருமே இதை மைனாரிட்டி அரசுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அதில் மாற்று கருத்து இருக்குது. இப்போ இந்த கட்சிகள் எல்லாம் இன்றைக்கி திமுக கூட்டணியிலிருந்து இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குதுனாலும் இது இன்றைக்கி கொடுக்குற ஆதரவாக மட்டும் நான் பார்க்கல. இது வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல், அதே மாதிரி 2029 வரப்போகிற பாராளுமன்ற தேர்தல் கூட்டணிக்கான ஒரு முதல் படி தான் இது. அப்போ இதுவரைக்கும் இந்த கூட்டணி கட்சிகளில் திமுக கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளுக்குமே அவங்களுக்கு ஒரே பிரதான கொள்கை என்னன்னு கேட்டிங்கனாக்கா பாரதிய ஜனதா எதிர்ப்பு. அந்த ஒரு மையப்புள்ளியில் மட்டுமே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு அது வரைக்கும் இருந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா திமுக இல்லைன்னா அதிமுக கூட பாரதிய ஜனதா இருந்தனால அவங்களுக்கு வேற போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை. பட் இன்னைக்கு ஒரு பெரு வாய்ப்பாக விஜய் அவர்களுடைய தாவேக்கா இருக்கு. அது மட்டும் இல்லை, இது தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியில் கூட இந்த கூட்டணி கட்சிகள்லாம் பெரிய நம்பிக்கை இல்லாதனால வரல. இன்னைக்கு எல்லாத்தினுடைய அவநம்பிக்கையும் உடைச்சி எரிஞ்சு இன்னைக்கு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவில் இன்னைக்கு முதலமைச்சராக உட்கார்ந்துட்டார். இப்போ இந்த கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடி பார்த்த இன்றைய முதல்வர் விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் இன்னைக்கு அவங்க பார்க்கக்கூடிய விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் சீத்ரூ சேஞ்ச் இருக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எப்பயுமே இந்த அரசியல்ங்கிறது எதிர்காலத்தை நோக்கி தான் அரசியலினுடைய நடவடிக்கைகள் இருக்கும். அப்போ இந்த கூட்டணி கட்சிகள் பூராமே இந்த அளவுக்கு அவங்க வருவாங்க, இவர் கூட பயணிப்பாங்கங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னா இந்த ஆட்சி அமைக்கிறதுக்குள்ளார கவர்னர் இல்லை எனக்கு 118 வேணும்னு சொல்லி அந்த ஒரு 4 நாள் காலதாமதமானதில் மித்த கட்சிகள் எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகி போனாங்க. ஐயா சிபிஎம்னுடைய தேசிய செயலாளர் பேபி அவர்கள் இந்தியா டுடேக்கே பேட்டி கொடுக்கும்போது அவர் திமுக வெளியில இருந்து அதிமுக ஆட்சி செய்யறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம், எங்களை மாதிரியே நீங்களும் வெளியில இருந்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி அதனால தான் அவர் தாவேக்காவை அவங்க சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ இந்த அளவுக்கு அந்த வெறும் 2-3 நாள்ல இவ்வளவு எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க. அப்போ இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இல்லை, இது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம், இதை ஸ்டாலின் அவர்கள் பிளக் அப் கொடுங்கன்னா அது பவர் போயிடுங்கிற அளவுக்குலாம் இருக்காதுங்கிறதான் என்னுடைய பார்வை. ஓகே.